إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் மூலமாக உள்ள படிப்பினைகளை அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஸ்டோரி ஃபார்மில் எப்படி நமக்கு புரிய வச்சு அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை சொல்லி காட்டுகின்றான் என்று இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தில் நான் திருக்குர்ஆனுடைய அந்த படிப்பினை வரலாறுகளை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் சூரா காஃபினுடைய 2 வரலாறுகளை படிப்பினைகளை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கறது சூரா காஃபிலிருந்து இன்னொரு சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டும்போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, கல்வி கற்றுக்கொள்வதற்காக ஒரு நல்லடியாரனும் அனுப்பி வைக்கிறான். அவங்க தேடி போறாங்க. போய் ஃபைனலா அந்த அடியாரை கண்டுபிடித்து விடுகிறார்கள். கண்டுபிடித்த உடனே அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நான் உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கிறணும்னு வந்திருக்கிறேன், நீங்க போற இடங்களுக்கு என்ன கூட்டிட்டு போங்க, உங்களை பார்த்து நான் கத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த அடியார் சொல்றாங்க, கட்டாயமா உன்னால முடியாது, உன்னால பொறுமையா இருக்கவே முடியாது, எதை பத்தின அறிவு உனக்கு இல்லையா, அதை பத்தி அதுல எப்படி உன்னால பொறுமையா இருக்க முடியும், அவசரம் தான் படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எச்சரிச்சோன்னா, இல்லை நான் கட்டாயமா கத்துக்கிற வந்திருக்கிறேன், பொறுமையா தான் இருப்பேன்னு சொல்லி 2 பேரும் உடன்படிக்கையில போறாங்க. போய் முதல்ல வந்துட்டு ஒரு படகு கப்பல்ல பயணிப்பதற்காக ஏறிய உடனே அந்த கப்பலை ஓட்ட விட்டாங்க இந்த நல்லடியார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு பதறாங்க, இப்படி ஏறினவுடனே இது வீணாப்பல இந்த கப்பலை நல்லா இருந்த கப்பலை ஓட்ட போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் உனக்கு இதெல்லாம் தாங்கிற அளவுக்கு பொறுமை இருக்காதுன்னு சொல்லலையா, அதனால இது முடிஞ்சு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க சொல்லி, இல்லை இனிமே பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல்ல இருந்து இறங்கி போறாங்க. போகும்போது ஒரு இளைஞனை பார்க்கிறாரு நல்லடியார், அவனை கொன்று விடுகிறார். அப்ப கொன்ற உடனே நல்ல எந்த பழிக்கு பழி வாங்குறது கொல்லலாம், அப்படி இல்லாத எந்த பாவம் செய்யாத ஒரு உயிரை சும்மா அநியாயமா கொண்டிய அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த நல்லடியார் சொல்றாரு, நான் உன்னை சொல்லலையா நீ இதுக்கெல்லாம் பொறுமையா இருக்க மாட்டேங்குது, அதனால இதுதான் உனக்கு எனக்கும் உள்ள முடிவு, இப்போ நீ போய்கிட்டே இரு, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போறேன் அப்படின்னு. இல்லை நான் இனிமேல் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போறாங்க. ஒரு ஊர்ல போய் அந்த ஊர்க்காரங்கள்ட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்பாங்க. ஏன்டா அந்த பழைய காலங்களில் நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஊர்ல ரெஸ்டாரண்ட் தங்குறதுக்கு ஹோட்டல்லாம் இருக்காது. ஆரம்ப காலத்தில் அது கடமையாகவே இருந்தது. வெளியூர்ல இருந்து யாராவது நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அவங்களுக்கு விருந்தளிக்கணும், 3 நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு. இது எல்லாரும் கடமை, எல்லாருமே செய்யணும். வெளியூர்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஊர்க்காரங்கள்ட்ட சாப்பாடு கேட்கறாங்க. இவங்களுக்கு உரிமை, அவங்களுக்கு கடமை கொடுத்தே ஆகணும். ஆனா அவங்க மறுத்துடுறாங்க, அவங்க நிராகரிக்கிறாங்க கடமையை. ஆனாலும் அந்த ஊர்ல போய்கிட்டு இருக்கையில ஒரு சுவர் இடிஞ்சு விழுகிற மாதிரி நிக்குது. அந்த சுவரை எடுத்து கட்டுறாங்க, கட்டி ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுக்கு ஏதாவது கூலி கேட்டுருக்கலாம்ல சுவரை கட்டினேன் அப்படின்ட்டு. இந்த ஊர்க்காரங்க அவன் சாப்பாடு கேட்டதுன்னு தரமாட்டேன்ட்டாங்க, இவங்களுக்கு போய் நல்லது செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த செயலை ஆட்சேபிச்சோன்னே, நான் சொல்லலையா இதுதான் உனக்கு எனக்கும் உள்ள முடிவு, இனிமேல் நீ என்னோட பொறுமையா இருக்கலாம், உனக்கு சக்தி கிடையாது, அவ்வளவுதான், பிரிஞ்சு போயிடுவோம், நடந்த சம்பவங்களுக்கான காரணத்தை சொல்றேன், அதை மட்டும் கேட்டுக்கிட்டு நம்ம பிரிஞ்சு போய்க்கிறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க காரணங்களை சொல்லுகிறார்கள். முதல்ல நான் கப்பலை ஓட்டனேன், அந்த கப்பல் ஒரு ஏழை கப்பல் ஓட்டுற ஆளுக்கு படகோட்டிக்கு சொந்தமானது. அந்த பக்கத்துல ஒரு மன்னன் இருக்கிறான், அவன் இந்த மாதிரி உள்ள கப்பல் எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னா எந்த சேதமும் இல்லாம இருந்தா எடுத்துக்கிடுவான், அதனால அவர் நன்மைக்காகத்தான் அந்த ஓட்டையை போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரியே அவங்க ஒரு இளைஞனை அடித்து கொண்ட அவங்களுடைய பெற்றோர்கள் மிகவும் நல்லவர்கள். இந்த இளைஞன் அவங்கள வழிகட்டு நிராகரிப்பு வரைக்கும் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால இவன் கொல்லப்பட்டான், நான் அவங்களுக்கு மிகச்சிறந்த சந்ததியினரை கொடுப்பான், அவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றாரு. 3வதாக, நான் சுவர் எடுத்து கட்டினேன், அது கீழே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான ஒரு புதையல், அவங்க பெற்றோர்கள் புதைச்சு அந்த காலத்தில் போச்சாங்க, அடுத்த ஜெனரேஷன் கிடக்கணும் இருக்கு, இது சோறு விழுந்துருச்சுன்னா தெரிஞ்சாலும் தெரிஞ்சு ஊர்க்காரங்க எடுத்து ஏமாத்திக்கிறவாங்க, அதனாலதான் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவங்களுக்கு எல்லாமே விளக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப இப்ப இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்ற இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, எப்பவுமே நமக்கு தான் இந்த உலகத்துல எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிற கூடாது, நம்மை விட அதிகம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு செய்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கான பெரிய படிப்பினைண்டா, நமக்கு தனிப்பட்ட முறையிலையும் குடும்பமாகவும் ஏராளமான நம்ம விரும்பாத சம்பவங்கள் தினசரி நடந்துகிட்டே இருக்கு. ஏதாவது நடக்கும், நம்ம ஏதாவது விரும்ப மாட்டோம், மனசை நம்ம ஒத்துக்கிறாரு, பெரிய சம்பவங்கள் நடக்கும், மனம் உடஞ்சு போயிருவோம், மனசு ஒத்துக்கிறாரு. ஆனால் இப்ப நீங்க இந்த சம்பவத்திலே வர்ற ஒரு சம்பவத்தை பாருங்க, என்ன அப்படின்னா, ஒரு இளைஞனை கொண்டு விட்டார். அந்த இளைஞன் மேல அந்த பெற்றோர்கள் எவ்வளவு அனுபவிச்சிருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிள்ளை இழப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடூரமான வேதனை,
ஆனால் இதற்கு பின்னால் ஒரு விஸ்டம் இருக்கு, இதற்கு பின்னால் ஒரு ஞானம் இருக்கு. அது அவங்களுக்கு தான் நல்லதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்ப தெரியாது. ஆனால் அதை அவர்கள் கொஞ்சம் காலம் கழிச்சு அனுபவிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு இந்த மறந்துருப்பாங்க. இந்த பிள்ளையே ஒரு பிள்ளை இழந்துட்டோங்கிறத தான் நினைவு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அடுத்த பிள்ளைகள்லாம் நல்ல அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு அப்படின்னு அனுபவிச்சிருப்பாங்க. அதனால இந்த இன்று நம் கண் முன்னால் நம்ம நடக்கக்கூடிய நமக்கு கெட்டது நடக்கக்கூடிய இல்லாம லாங் ரன்ல நமக்கு நல்லது நடக்கக்கூடியதாகத்தான் இருக்க வேணும். அதெல்லாம் தீமையாக இருக்காது. இப்படிங்கிற படிப்பினையை நான் புரிஞ்சுக்கிறோம். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்குகிறான். அல்லாஹ் தான் இந்த உலகத்தை நடத்துகிறான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பிளான் பண்றோம், திட்டம் போடுறோம், நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இந்த உலகம் நடப்பதே இல்லை. அல்லாஹ்வுடைய இயக்கத்தில் தான் இந்த உலகம் இயங்குகிறது அப்படிங்கறத நீங்க உறுதியா நம்பணும். அப்படிங்கிற செய்தியும் இந்த வரலாற்று செய்தியாக அல்லாஹ் சொல்வதற்கு கீழே படிப்பனையாக இருக்கிறது. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.